நம்ம தமிழோட இதுக்கோசம் நல்லா பண்ணியிருக்காங்க படம். நம்ம தமிழ் மொழிக்கோசம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹிந்தி வரக்கூடாதுன்றதுல உண்மையில கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம படம் 2.25 மணி நேரம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சுன்னே தெரியல. செகண்ட் ஹாஃப் மட்டும் அந்த பொள்ளாச்சி சீன் அந்த கொஞ்சம் கண்கலங்க வச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த இடம் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஸ்பீக் ஆயிடுச்சு. சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்மன்ஸ் செம்ம. ஆனால் ஜெயம் ரவி தூக்கி சாப்பிட்டாரு பயங்கரம். அதர்வாவோட பர்ஃபார்மன்ஸும் செம்ம. ஸ்ரீலீலாவும் நல்லா பண்ணிருந்தாங்க. மியூசிக் ரொம்பவே ஒர்க் ஆச்சு. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரஜினி சார் கூட நம்ம விஜய் சாரை கம்பேர் பண்ணும்போது விஜய் சார் ஆக்டிங் சிவகார்த்திகேயன் வரது தப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. எஸ்கே ஆக்டிங் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஜெயம் ரவியும் இதுல ரொம்ப மாசா வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு. ரொம்ப அருமையான படம். அவரோட மியூசிக் சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பரா இருந்தது. ரத்னமலா அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்க கேட்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது ஒரு சாங்குமே. அண்ட் ரெவல்யூஷன் சாங் அது சூப்பரா இருந்தது. அண்ணாவோட தரக்கு ஒரு சாங்குமே லைக் லவ் ஒரு சைடு இருந்தாலும் கன்வே பண்ற விதம் வந்து மித்த சாங்கை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருந்தது. பாட்டெல்லாம் சூப்பரா தான் இருந்தது. ஆக்சுவலி நிறைய சேஞ்சஸ் இருக்கு அவர்கிட்ட. அந்த கேரக்டர் பில்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டோரி டெல்லிங் நல்லா இருந்தது படத்துல. மோஸ்டா எல்லாமே நைஸ். ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் படம் பார்த்தப்போ ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்களா, உணர்வோட அந்த எஃபெக்ட் சுதா கோங்கரா கொடுத்துருக்காங்க. நல்ல படம், மறுபடியும் பார்க்க தோணுது. நல்ல படம். இந்த பராசக்தியில நம்ம தமிழ் வாழ்ந்தவங்களை இங்கிலீஷ் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கணுன்னு நம்மளை வதம் பண்ணின அத்தனை பேர்களையுமே வதம் செஞ்சு காப்பாற்றின நம்ம முதல்வர் அண்ணா ஐயா மட்டும் கையெழுத்து போடலைன்னா இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் தான் ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணியிருக்கணும். அந்த ஹிந்தியை ஒழித்து நம்ம தமிழுக்கு முக்கியத்துவம் தந்த நம்ம அண்ணாவுக்கு வாழ்க. கண்டிப்பாக பராசக்தி நம்ம தமிழை வந்து திருப்பி கொடுத்த ஒரு சக்தி பராசக்தி. அந்த முன்னோர்கள் கதையை எடுத்து காட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் பராசக்தி எப்படி ஒரு பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சோ இந்த பராசக்தி ஒரு பயங்கரமாக பேசும். ஏன்னா மொழினா என்ன எல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காங்க. தமிழ்னா என்னப்பா இன்னும் எத்தனை காலத்தை தமிழை வச்சு அரசியல் பண்ணுவீங்கன்னு சொல்லுவானுங்க. ஆனால் அக்காலம் இருந்த மாணவர்கள்லாம் வந்து எப்படி போராடினாங்க, எத்தனை பேர் உயிரிழந்தாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொழி மேலே ஒரு பற்று வரும்ன்றதை வந்து இந்த படம் வந்து காட்டியிருக்கு. சிவகார்த்திகேயன் இந்த படத்தை சூஸ் பண்ணி நச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இக்காலத்து இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கணுன்றதை காட்டியிருக்காரு. இது சும்மா கிடையாது, தரமான படம். அது வேற மாதிரி பண்ணிட்டாப்புல படம். நான் தான் சொன்னேன், நீ வருத்தப்படாத வாலிப சங்கம். ரஜினி முருகன் பார்த்து உன் மண்டியில் ஏறாது. நீ வந்து சரி நின்ற கேரக்டர் சிவகார்த்திகேயன் நீ பாரு, அப்போதான் உனக்கு தெரியும். தாயை கற்றுக்கலாம், தமிழ் மொழியை கற்றுக்கலாம். புரியுதா? இது எல்லா கண்ட்ரியும் போராடுது தெரியுமா? கேரளாவும் ஆந்திர பிரதேசம் இந்த மொழி வேணும்னு. அதுக்கு தான் இந்த படம். பராசக்தி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம். ஆக்சுவலாக நம்மளை வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்மளை வந்து ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த ஒரு படத்தில் வந்து முக்கியமான ஒரு பெரிய ஒரு கருத்தாக வந்து பேசப்பட்டிருக்கு. அதாவது ஹிந்தியை எதிர்த்து அனைத்து மொழிகளும், அதாவது என்னன்னா தமிழ், மலையாளம், தெலுங்கு, குஜராத்தி இருக்கிற அனைத்து மாநிலம் மொழிகளும் எதிர்த்து வந்து இந்த ஹிந்தியை எதிர்த்து போராடுறாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட பெரிய ஒரு கான்செப்ட். அதை போராடி கடைசியில் எப்படி அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா எல்லா மொழியும் சமம் தான், அதை ஏன் நம்ம வந்து திணிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து இந்த படத்தில் தெரிவிச்சிருக்காங்க. அவர் 25th ஃபிலிம்னால கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தான் நினச்சி வந்தோம். பார்த்தா ரொம்ப சூப்பராகவே பண்ணிடுறாங்க சுதா மேம். ஜிவி பிரகாஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் போரில் அடிக்கல, எங்கேயுமே போர் அடிக்கல எங்களுக்கு. அண்ணன் படம்னால எனக்கு ரொம்ப நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அமரனுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாமே வேற லெவல். அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இது வந்து அரசியல் ரீதியாக அப்படிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் அரசியல் ரீதியாக தமிழ் நம்ம மொழி நமக்கு தெரியாமல் போனதுனால தான் இந்த மாதிரி யாரும் நம்மளை தான் இருக்காங்க. நம்மளை யார் ஆளணும், யார் வாழணும் அப்படின்றத அங்கே வெளியில் இருக்க முடிவு பண்ணணும். நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த இது தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை மற்றவங்க புரிஞ்சுக்கினா சரி. ஏன்னா இது அரசியல் ரீதியாக மாற்றுறாங்க. இதை மற்றவங்க புரிஞ்சுக்கினா அது பிரச்சனை இல்லை நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோ படம் வேற லெவல். அவருக்கு வந்து இது வில்லனா பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மூவி வந்து அவருக்கு வேற லெவல் ரீச் கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி அதர்வா, அவர் சொல்லவே வேணாம், அதர்வாக்கு இந்த ரோல் கிடைச்சது வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி கோவப்பத்தை வச்சுட்டாரு. இந்த கேரக்டருக்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு. கோவப்பட லைக் கேரக்டரே நம்ம கோவப்படுத்தணும் அப்படின்னா கரெக்டாக பண்ணியிருக்காரு. வேற லெவல்ல ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காரு. ஆனா அது எங்கிருந்து எடுத்தாருன்னா நம்ம அரவிந்த் சாமி பண்ணிருப்பார்ல, அது அப்படியே காப்பி பண்ண மாதிரி பயம்படுத்துற மாதிரி பண்ணிருக்கிறது ரொம்ப அற்புதமா இருந்தது. எஸ்கே வந்து நடிக்கல, துடிச்சு வச்சிருக்கிறாரு. அவராது கோர்ட்ல ஏறிதான் ஒரு அரை மணி நேரம் டயலாக நம்ம நடிகர் திலகம் பேசினாரு. ஆனா நாடு தமிழ் போராட்டம் தம்பி செலியா அப்படின்னு சொல்லி
பிரம்மாண்டப்படுத்தி இருக்கிறாரு சிவகார்த்திகேயனை. சிவகார்த்திகேயன் ரோலை வேற யாருமே பண்ண முடியாது. சிவகார்த்திகேயன் தான் இந்த கதைக்கு ஒரு ஆப்டான ஒரு ஹீரோனா கண்டிப்பா அது சிவகார்த்திகேயன் தான். வேற யாரையும் இந்த ரோல்ல வந்து எக்ஸ்பெக்டே பண்ணிருக்க முடியாது. பிகாஸ் சிவகார்த்திகேயனோட பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த மொழி பற்ற வந்து அவர் வெளியில காட்டும் போது அந்த ஃபேஸ் ரியாக்ஷனா இருக்கட்டும். சில பேருக்குலாம் ஃபேஸ் ரியாக்ஷனே வராது, பாத்திருக்கீங்களா? அந்த எதனா சென்டிமெண்ட் சீன்ல நடினா கேமராவை அப்படியே நவுத்திடுவாங்க. பட் சிவகார்த்திகேயன் கிட்ட நீங்க நடிப்பான்னு சொல்லிட்டு கேமரா அவர் மூஞ்சிலேயே ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கிங் சிவகார்த்திகேயன். எப்பா சூப்பர் மனுஷன், ஈவு இறக்கம் இல்லாம நடிச்சுக்கிறாப்பல, தவறா சொல்ல, அதுதான் நடிப்பு. அது மட்டும் இல்லாம ஜெயம் ரவி சாரோட கேரக்டர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேரக்டர். ஏன்னா அந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம போகன்ல பார்த்துருக்கோம், டூவல் பண்ணும்போது பார்த்துருக்கோம். அண்ட் முக்கியமாக வந்து எவ்வளவோ நல்ல நல்ல கருத்துக்கள் இந்த படம் வந்து தெரிவிச்சிருக்கு. ஏன்னா ஒருத்தர் சோறு போடும்போது தமிழ் மொழியை காப்பாற்ற, அதாவது தன்னோட தாய்மொழியை காப்பாற்ற ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆளுங்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை வந்து புரிய வச்சிருக்காங்க. அதர்வா சிவகார்த்திகேயன் தம்பியா நடிச்சிருக்காங்க. அவரும் நல்லா சின்ன சூப்பரா பண்ணியிருந்தாரு, நல்லா நடிச்சிருந்தாரு கேரக்டர். ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது, எண்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. ஸ்ரீலீலா புதுசா நம்ம பாக்குறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேரளா நடிகை மட்டும் நம்மளுக்கு அழகா தெரிய மாட்டாங்க, ஸ்ரீலீலாவும் நல்லா தெரிவாங்க. என்ன ஒண்ணு, இது ப்ரீயாட்டிக் பிலிமா இருக்கிறதுனால அவங்களோட செம டான்ஸை மிஸ் பண்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் ஒரே ஒரு பாட்டு மட்டும் நம்ம பிரசிடென்சி காலேஜ் மேல வச்சிருக்க மாதிரி வச்சிருக்கிறது ரொம்ப அழகாவே நடந்து ஆடுறாங்க. நிறைய படம் நடிக்கணும், அப்பதான் தமிழ்நாட்டு மக்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கட்டுங்க, நிறைய சென்சர் போர்டு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க போல. உங்களுக்கு 1008 சீனை மியூட் பண்ண மாதிரி ஒரு 20 சீன் கிட்ட மியூட்டு, சில சீன்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் மேபி உள்ள வந்திருந்தா இன்னுமே வந்து ரொம்பவே ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும் படம். இதே முரளி, உன் பையன் சூப்பர்ப்பா, உன் பையன் தான் அழ வச்சிட்டான் அந்த தேட்டர்லேயே. அவன் ஒரு தமிழ் மொழி கோசம் உயிரை விட்டுக்கிறான். ஈவு இறக்கலாம இந்த ஜெயம் ரவி சுட்டு தள்ளுறாரு, அதுதான் ஜெயம் ரவி. அண்ட் முக்கியமாக சிவகார்த்திகேயன் எனக்கு ரொம்ப 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 இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலே இந்த படம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் மியூசிக் உண்மையிலே ஜிவி செமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அந்த ஹீரோயினா வந்து ஓவராலாக வந்து அந்த கேரக்டர் அவ்வளோ நெயில் பண்ணியிருக்காங்க. அவங்க தெலுங்காகட்டும் சரி, தமிழாகட்டும் சரி, அவ்வளோ அழகாக பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் தம்பியா நடிச்சிருக்கிறது ரொம்ப ஏற்புடையதாக தான் இருந்தது. ஆனால் சீக்கிரமா சாவடிச்சிருது மனசு கஷ்டமா இருந்தது. பட் வந்த போற விஷயங்கள்லாம் ரொம்ப தெரிக்க விடுறாங்க. நாடி நரம்பு ரத்தத்தெல்லாம் அப்படியே முறுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபயரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் போர்ஷன் கொஞ்சம் அதிகமா இருந்தது. அதர்வா பத்தியும் சொல்லி ஆகணும். அதர்வா தான் பேஸ். ஆக்சுவலா அவரோட தம்பி ரோலை வந்து பின்னி எடுத்திருக்காரு. அந்த ஒரு போராட்டம் குணமுடைய மாணவனா அவர் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாரு அப்படின்றத அருமையா எலாபரேட் பண்ணிருக்காங்க. சூப்பரா. அண்ட் முக்கியமா பாலிடிக்ஸ் அதை பத்தி பயங்கரமா பேசியிருக்காங்க. அந்த அண்ணாவை போர்ட்ரேட் பண்ண விதமாக கொண்டு சரி, அப்புறம் வந்து கலைஞர் சாரை போர்ட்ரேட் பண்ண விதமாக கொண்டு சரி, எல்லாமே அவ்வளோ அழகாக கொண்டு போயிருந்தாங்க. மியூசிக், டைரக்ஷன், நரேஷன் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக அந்த நெஞ்சு குழி கொண்டு போகிற அடி மகிழே. ஸோ அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.